கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமையும் முழுமையும் சமாரியாவையும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. இஸ்ரவேல் ஜெயபலமானவர், பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் மனமானவர் அவர் மனுஷன் அல்ல. 1 சாமுவேல் 15:29. கர்த்தர் நம்பிக்கையானவர், என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். சியோன் பறவைண்டது போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. சங்கீதம் 137. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். சங்கீதம் 135:5. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14. என் கைகளை போருக்கும் என் விருதுகளை யுத்தத்துக்கும் படிப்பிக்கின்ற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 144:1. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனான், அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். யாக்கோபு 4:17. அல்லேலூயா. Thanks for watching. Like, share and subscribe God Dependence YouTube channel.